லாஸ்ட் டைம் 2-3 வீடு சொல்லியிருந்தேன்ல, அந்த வீட்டை வேற யாருக்குமே காமிக்கல மேடம். உங்களுக்காக மட்டும்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான பீச் ஹவுஸ் மேடம். யா பார்த்தேன். நீங்க அனுப்பின போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க ஓகேன்னு சொன்னா உங்களை கூட்டிட்டு போய் அந்த இடத்த காட்டிட்டு வந்துடுவேன். ஆனா நம்ம முடிக்கிறா இருந்தா சீக்கிரமா முடிக்கணும் மேடம். ஏன்னா அந்த செல்லர் ஃபாரின் போறாங்க மேடம். அதனால தான் லோ காஸ்ட்ல வருது. நான் உங்களுக்காக தான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பீச் ஹவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெஃபினெட்லி we are buying this. நாளைக்கு போய் அந்த வீட்டை பார்த்துட்டு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துடலாம். ஓகே மேடம், தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். வரேன் சார். வாங்க சார். ஏதாவது பண்ணி வாங்கிடலாம். வாங்கிடலாங்கிறதுலாம் இல்ல. இந்த வாட்டி ஆனிவர்சரிக்குள்ள வாங்கியே ஆகணும். எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாதீங்க. ஆல்ரெடி நிறைய வெயிட் பண்ணியாச்சு. ரஞ்சனி, அந்த கிளட்ச் ஹோல்டரும் புஷ்ஷும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ச்சே, இந்த வண்டியில இதான் பிரச்சனை. ஒன்னு கை வச்சா இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ரஞ்சனி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. யார்டா பேசிட்டு இருக்க? ரஞ்சனி நம்ம கூட இல்ல இல்ல இல்ல. ஆனா இப்ப நம்ம கூட இல்லன்றத மனசு நம்ப மாட்டேங்குதுடா. டேய் அமுதா, நம்ம நினைச்சு பார்க்கறதெல்லாம் நடந்துருச்சேடா. நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நம்ம நினைச்சே பார்க்கல இல்லடா. டேய் அமுதா, இங்க பாருடா. அவ நம்ம கூட இல்லன்றது உண்மைதான்டா. ஆனா அவ எப்பயுமே நம்ம ரஞ்சினிடா. இல்லடா. என்னடா ரஞ்சனி இல்லாம எந்த வேலையுமே ஓட மாட்டேங்குதுடா. நம்மள பார்க்க கூடாதுன்னு நம்மளே அவளை சத்தியம் பண்ண வச்சிட்டோமே. அந்த நிமிஷத்துல இருந்து இந்த பூமியே நம்மளை விட்டுட்டு சுத்துற மாதிரி இருக்குடா. எங்கேயோ புல் பூண்டு மரம் செடி கொடி இது எதுவுமே இல்லாத பாலைவனத்துல நிக்கிற மாதிரி இருக்குடா. ரஞ்சனி இல்லாதனால இந்த ஷெட்ட அந்த பிள்ளையார் சிலைய எதுவுமே கண்ணை திறந்து பார்க்க முடியலடா. டேய் நீ சொல்லிட்டடா, நாங்க சொல்லல, அவ்வளவுதான்டா. இல்லடா, இந்த வண்டியை பிரிக்கிறேன்டா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுனே தெரியாம அப்படியே டோட்டல் பிளாங்க் ஆயிடுறேன்டா. உங்க எல்லாருக்கும் வேலை செய்ய தெரிஞ்சதானே? இவன் கூட இங்க 4 ஸ்பேனர் கிடைச்சதுன்றதுக்காக மெக்கானிக் ஷீட்டை வச்சுக்கிட்டு வர வண்டியெல்லாம் பிரிச்சு போட வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த வாரம் அடுத்த வாரம்னு கஸ்டமரை இழுத்தடிக்க வேண்டியது. டேய், இது மெக்கானிக் ஷெட் இல்லடா, ஃப்ராடு நல்ல ஃப்ராடு ஷெட். ஆமா, எங்கடா அவ? அது லேடி ஃப்ராட் எங்க? லேடி ஃப்ராட் எங்கடா? டேய், ரஞ்சனியை பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதானே உனக்கு? என்ன பண்ணுவ? வேணாண்டா, விர்றா. கொஞ்சம் அமைதியாடுறா. எனக்காடா தெரியாது? டேய், உங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தப்ப அன்னைக்கே நான் சந்தேகப்பட்டேன்டா. இப்ப இவனே ஒத்துக்கிட்டான். அவன் சொன்ன மாதிரி என் வண்டி அக்கா பிரிச்சு போட்டு அசம்பிள் பண்ண தெரியாம என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க. இல்ல பாஸ், உங்களை நாங்க ஏமாத்த முடியுமா? சார், சுத்தமா எங்களுக்கே மனசு சரியில்லை சார். நீங்க போயிட்டு இன்னொரு நாள் வாங்க. டேய், உங்ககிட்ட என் பைக்கை விட்டதுல இருந்து எனக்கு எதுவுமே சரியில்லடா. என் வண்டியை ரெடி பண்ணி கொடுக்குற வரைக்கும் என்ன பிக்கப் டிராப் பண்றேன்னு உங்க எல்லாரும் முன்னாடி தானே அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா. இன்னைக்கு ஏன்டா வரல? எங்க அவ? ஏன் வரல? போன் பண்ணாலும் போன் அட்டெண்ட் பண்றது இல்ல. அதனால எனக்கு இன்னைக்கு பெரிய கம்பெனி இன்டர்வியூ மிஸ் ஆயிடுச்சுடா. போயிருந்தாலும் மிஸ் தானா இருக்கும். என்ன சொன்ன? இல்ல சார், போயிருந்தீங்கன்னா நீங்க பெரிய ஆபீஸா இருப்பீங்க, அதான் சொன்னேன். அமைதியாடுறா. போட்டாங்க வந்துட்டோம். டேய், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படிடா தெரியுது? அது உங்களை பாக்குற எல்லாருக்குமே தெரியும் சார். டேய், யாரா நீ? முதல்ல ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும் தெரியுமா உனக்கு? சார், நான் சீரியஸா தான் சார் சொல்றேன். கொஞ்சம் எங்க சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். தயவு செஞ்சு கிளம்புங்க சார். இப்போ வண்டி ரெடியானது நாங்களே கால் பண்றோம். அது வரைக்கும் நான் கால்நடையாவே அலையணுமா? டேய், எனக்கு கார் டிரைவர் வரேன்னு சொன்னால அந்த பொண்ணு முதல்ல இங்க வரணும். அப்படி இல்லையா என் பைக்கு முழுசா ரன்னிங் கண்டிஷன்ல வரணும்.
இந்த ரெண்டுல எது இல்லைனாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்டா. ஏய் ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? அம்மா ஜலிக்கு பேர ஒரு வண்டி, அதுக்கு இவ்வளவு நேரம் நின்னு பேசிட்டு இருக்க? எது அம்மாச்சி வண்டியா? நான் அம்மாச்சியாடா? நான் அம்மாச்சியா? நான் அம்மாச்சியா? நீ அம்மாஜி தான்டா. வாயை மூடிட்டு வெளியே போடா. மூடுறடா மூடுற. ஆனா என் வாயல்ல இந்த மெக்கானிக் ஷெட்டை எழுத்து மூடுற. ஓஹோ, இந்த மெக்கானிக் ஷெட் ஆமாடா. நீ கார் ஷெட் யாரா மூடுறது? வெளியே போடா முதல்ல. வெளியே போடா. வெளியே போடா சொல்றேன். வெளியே போடா. அவ்வளவுதான்டா உன்னை. இப்படியா நடந்துக்குவேன்? எல்லா வண்டிகளுக்கும் கூலண்ட் கிடைக்குதுடா, உன் மண்டை சூட்டுக்கு கூலண்ட் கிடைக்க மாட்டேன். லூசுப்பன். ஏப்பா தம்பி, உன் வண்டி ரெடியாக லேட் பண்ணது எங்க தப்பு தான். சீக்கிரமே கொடுத்துறப்பா, பிரச்சனை பண்ணாதயா. எது நான் பிரச்சனை பண்றேனா? வேலை தெரியாத பசங்களுக்கு ரவுடிசம் மட்டும் பண்ண தெரியுது. என் பைசா பீஸ் பீஸ் ஆக்கிட்டு இப்ப இவன் என் சட்டையை வர பிடிக்கிறான். இவனை நான் விட்டுட்டு போணுமா? நான் போறேன். நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு இப்பவே இவன் நட்டு போட்டு எல்லாத்தையும் காட்டுறேன். அப்பதான் நான் யாருன்னு அவனுக்கு தெரியும். ஏய், யார் நட்டு போட்டு யாரா இது? பாப்பா. பேசிட்டு இருக்கல. தம்பி ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா. வாப்பா நீ இந்த பக்கம் வாப்பா. எங்க போற? போலீஸ் எங்க போற? வா. வா. ஏப்பா தம்பி தம்பி தம்பி, எந்த பிரச்சனையும் வேணாம். பைக்கை ஒரு வாரத்துல எடுத்துக்கலாம்ப்பா. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏப்பா நான் கேரண்டி கொடுக்குறப்பா. இப்படிதான் அந்த பொண்ணு என்ன பிக்கப் டிராப் பண்றேன்னு கேரண்டி கொடுத்தா. ஆனா அந்த பொண்ணு காப்பாத்தல. நீங்க மட்டும் காப்பாத்துவீங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்க பாருங்க, அடுத்த வாரம் என் பைக் எனக்கு வரணும். வர வரைக்கும் அந்த பொண்ணு லீவ் போடாம என்ன பிக்கப் டிராப் பண்ணணும். அப்பதான் நான் நம்புவேன். டேய், இங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க? நீ கூப்பிட்டப்பலாம் வந்து போறதுக்கு. போனா போது நெல் பண்ணா என்ன ஆர்டர் போட்டுறேன். டேய், என்னடா? நான் பேசுறேன். தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் இரு. இத நீ ஆட்டோ செலவு பாப்பா, ஏன் வாப்பா? இப்ப போயிட்டு அடுத்த வாரம் வா. நீ கிளம்பு தம்பி, கிளம்புங்க. கிளம்பு. இங்க பாருங்க, போன் பண்ணா அந்த பொண்ணை போன் எடுத்து பேச சொல்லுங்க. சும்மா போன் ஆஃப் பண்ண கூடாது. ஏன்னா எனக்கு வேலை கிடையாது. அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிறோம், நீ கிளம்பு போ. போப்பா போப்பா, நீ பாத்து போப்பா. ஏன்டா நீ வேற வாய் வச்சுட்டு சும்மா இல்ல? டேய், எங்கேயாவது போய் ஒழுங்கா வேலையை கத்துக்கிட்டு வாங்கடா. பிரிச்சு போடுறவங்க மெக்கானிக் இல்ல.